Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. மன்னிப்பெல்லாம் வழங்கவே முடியாது என திட்டவட்டம். குருதி பணத்தை ஏற்க கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் மறுப்பு. சமரச பேச்சுவார்த்தையில் திடீர் பின்னடைவு. மரண தண்டனையிலிருந்து தப்புவாரா இந்திய செவிலியர் நிமிஷா பிரியா? நடந்தது என்ன என்பதை இந்த பாட்காஸ்ட் பகுதியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். முதல்ல, ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செவிலியர் நிமிஷா பிரியா செய்த குற்றம் என்னன்னு பார்க்கலாம். நிமிஷா பிரியாவின் சொந்த ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு. 2008ஆம் ஆண்டு கேரளாவில் இருந்து ஏமனுக்கு செவிலியர் வேலைக்கு போனாங்க. 2014ஆம் ஆண்டு ஏமன் நாட்டு குடிமகனான டலால் அப்டோ மக்தி என்பவரோடு சேர்ந்து மருத்துவமனை ஒன்றை அங்கே தொடங்குறாங்க. இதற்காக சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியதாக சொல்லப்படுது. 2015 இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் பங்குதாரர், அதாவது அந்த ஏமன் நாட்டவர் விலகிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டையும் அவர் பறித்து வைத்துக் கொண்டதாக குற்றம் சாட்டப்படுது. 2017ஆம் ஆண்டு ஒரு முறை அவரை சந்திக்கும் போது தனது பாஸ்போர்ட்டை மீட்பதற்காக டலால் அப்டோ மக்திக்கு மயக்க மருந்து செலுத்திய போது டோஸ் அதிகமானதுனால எதிர்பாராத விதமாக அவர் உயிரிழந்துடுறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிமிஷா பிரியாவுக்கு 2018 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 2023 அவரோட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2024, அதாவது சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் ஏமன் நாட்டு அதிபர் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற ஒப்புதல் கொடுக்கிறார். நாள் குறிக்கப்பட்டது. நிமிஷாவை காப்பாற்ற அவரது குடும்பத்தினர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பலன் கிடைக்கல. ஏமனின் இஸ்லாமிய சட்டமான ஷரியாவின் கீழ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை மக்தியின் குடும்பம்தான். அவர்கள் விரும்பினா குருதி பணத்தை வாங்கி கொண்டு நிமிஷாவை மன்னிக்கலாம். பிளட் மணி, அதாவது கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பது மட்டுமே நிமிஷா தண்டனையிலிருந்து தப்பிக்க இருக்கக்கூடிய ஒரே வழி. ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. வீட்டு வேலை செய்து வந்த நிமிஷாவின் தாயார் 2024ஆம் ஆண்டு முதல் ஏமன் நாட்டில் இருந்து தன்னோட மகளை காப்பாற்றும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. 36 வயதான நிமிஷா பிரியா தற்போது ஏமன் தலைநகர் சனாவில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. கேரளாவில் மிகவும் மதிக்கப்படக்கூடிய செல்வாக்குமிக்க முஸ்லீம் மத தலைவரான அபுபக்கர் முஸ்லியார் நிமிஷா பிரியா வழக்கு தொடர்பாக ஏமனில் இருக்கும் சில சக்தி வாய்ந்த ஷேக்குகளுடன் பேசியதாகவும் அதன் தொடர்ச்சியாக மரண தண்டனை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. புதிய தேதி இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் மரண தண்டனைங்கிற தீர்ப்பில் எந்தவித மாற்றமும் செய்யப்படலை. இந்திய அரசும் சேவ் நிமிஷா பிரியா என்ற இயக்கத்தின் மூலம் செயல்பட்டு வரும் சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழுவும் அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் கூறியிருக்கக்கூடிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டலால் அப்டோ மக்தியின் சகோதரர் அப்துல் ஃபட்டா மக்தி என்பவர் பிபிசிக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்புக்கான வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கார். இந்த வழக்கில் நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். ஷரியா சட்டத்தின் கீழ் இருக்கும் கிசாஸ் பின்பற்றப்படுவதையே நாங்கள் விரும்புகிறோம்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். அதென்ன கிசாஸ்? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிசாஸ் அப்படிங்கிறது ஒரு அரபி வார்த்தை. இதன் பொருள் வஞ்சம் அல்லது வன்மம். இஸ்லாத்தில் குற்றங்களில் ஈடுபட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பொருந்தும் ஒரு தண்டனை தான் இந்த கிசாஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உயிருக்கு ஈடாக இன்னொரு உயிர், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பழிக்கு பழி அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்வது அல்லது ஒருவரை காயப்படுத்துவது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு அதுக்கு சமமான தண்டனை வழங்குவதை இது குறிக்குது. பெண் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கான தண்டனையிலிருந்து விலக்கோ அல்லது மன்னிப்போ கிடைக்குமான்னு கேட்டால் பழிக்கு பழி என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கொள்கை. ஒருவர் மற்றொருவரோட கண்ணை குத்தினா அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவருக்கும் அதே தண்டனை வழங்கப்படும். இதில் ஆண் பெண்ணுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாதாம். குர்ஆனில் பல இடங்களில் கிசாஸ் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. விடுதலைக்கு விடுதலை, அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண் என்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. அதே சமயம் கிசாஸ் கொள்கையில் மன்னிப்பு மற்றும் இழப்பீடுக்கான வாய்ப்பும் இருக்குதான். ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மனசு வச்சா மட்டும்தான் அது சாத்தியம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குருதி பணம், பிளட் மணி அப்படிங்கிறது கிசாஸ் கொள்கையின் ஒரு பகுதி. கொல்லப்பட்ட மக்தியின் குடும்பத்தினர் விரும்பினால் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு நிமிஷா பிரியாவை மன்னித்து விடலாம். நிமிஷாவின் வழக்கறிஞர்கள் ஷரியா சட்டத்தின்படி $1 மில்லியன் அமெரிக்க மதிப்பிலான பணத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு குருதி பணமாக வழங்க ஒப்புக்கொண்டிருப்பதா ஏமனின் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. ஆனாலும் அதில் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படலைன்னு சொல்லப்படுது.
அரிதா சில சமயங்களில் மனிதாபிமான அடிப்படையில் தண்டனைகள் ஒத்திவைக்கப்படுவதா சுட்டிக்காட்டப்படுவது. உதாரணத்துக்கு, குற்றவாளி பாலூட்டும் தாயாக இருந்தால் அவரது குழந்தை வளரும் வரை தண்டனை ஒத்திவைக்கப்படும்னு ஏமனின் சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் செவிலியர் நிமிஷா பிரியா விவகாரத்தில் காப்பாற்ற கையில் இருக்கும் ஒரே வழி மஹ்தியின் குடும்பத்தினர் அவரை மன்னிப்பது மட்டும்தான். இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் வியாழக்கிழமை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது, இந்திய அரசு நிமிஷா பிரியா வழக்கில் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருது, தேவையான சட்ட உதவிகளையும் வழக்கறிஞர் ஒருவரையும் நியமித்திருப்பதாக சொன்னார். இந்த விவகாரத்தில் சுமூகமான தீர்வு காண இந்திய அரசு ஏமன் நாட்டின் உள்ளூர் அதிகாரிங்க கூட தொடர்ந்து பேசிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தவிர இந்திய அரசு இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நட்பு நாடுகளுடனும் இது தொடர்பாக ஆலோசித்து வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். உலகிலேயே மிக அதிகமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய நாடுகளில் ஏமனும் ஒன்று. மரண தண்டனை இன்று உலகின் பல்வேறு நாடுகளிலும் மிக அரிதாக நிறைவேற்றப்பட்டாலும் கூட ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தான் மதம் சொல்லக்கூடிய பண்டைய கொடூரமான தண்டனை முறைகளை இன்னைக்கும் கடுமையாக அமல்படுத்துவதில் பிடிவாதமாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஊடகங்கள் இரத்தப்பணம் பற்றிய தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தி வெளியிடுவதனால தலால் அப்தோ மக்தியின் குடும்பத்தினர் கோபமடைந்திருப்பதாகவும் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியை தொடர்ந்து செய்துட்டு வருவதாகவும் சனாவில் வசிக்கும் இந்தியர் சாமுவேல் ஜெரோம் சொல்லியிருக்கார். இரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டால் அது தங்கள் குடும்பத்தோட நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும், தவிர கொல்லப்பட்ட தலாலின் நினைவை அவமதிக்கும்னு அவரோட குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் ரொம்பவே காட்டமாக கருத்து பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்திய அரசின் தொடர் முயற்சிகள் ஒரு பக்கம், சேவ் நிமிஷா பிரியா இயக்கத்தைச் சேர்ந்தவங்களோட உழைப்பு மறுபக்கம்னு இந்திய பெண் நிமிஷாவின் உயிரை காப்பாற்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பதற்றத்துடன் உலக நாடுகள் எதிர்நோக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.